மேரேஜ் ஆகி 1 மந்த்ல நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்றீங்கன்னா 15% தம்பதியினரால தான் கன்சீவ் ஆக முடியும். இதே ஒரு 6 மாசம் கழிச்சு பிளான் பண்றாங்க, இல்ல 6 மாசமா தொடர்ந்து பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 60% தம்பதியினரால கன்சீவ் ஆக முடியும். 16 மந்த்ஸ்ல தான் ஆல்மோஸ்ட் 80% தம்பதியினால பிளான் பண்ண முடியும். ஸோ சார் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேபி எங்களுக்கு வந்து பொறந்துருச்சு நல்ல விதமா. அது ஒரு நல்ல ஒரு பிளெஸிங் நாங்க நெனச்சுக்கிறோம். பட் செகண்ட் பேபிக்கு வந்து நாங்க ஒரு 5 இயர்ஸ் நாங்க தள்ளி போடலாம்னு நெனச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலி எனக்கு 29 எனக்கு ஏஜ். ஸோ இன்னும் நான் தள்ளி போட்டேன்னா, கண்டிப்பா இவங்க சொன்ன மாரி ஐவிஎஃப் அந்த மாரி போகறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு இப்போ ஒரு பயம் வருது. இந்த விவாதத்தோட கலந்துக்கிறதுக்காக நம்மளிடையே ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. நிவேதிதா காமராஜ், இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டிக் அண்ட் கைனகாலஜிஸ்ட். நீங்க இவ்வளவு திட்டமிடுறீங்களா? 4 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், நான் ஜிம்முக்கு போய் ட்ரெயின் பண்றேன், ஹெல்த் பண்ணிக்கிறோம், எல்லாம் சொல்றீங்கல்ல. நான் எப்படி குழந்தை வளர்க்குறதுல வித்தியாசமா இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. இவங்க பண்ணாததை நீங்க என்ன பண்ண போறீங்க? பேரண்டிங்ல நிறைய வகை இருக்கு. அவங்க மேல் ஒன்லி பேரண்டிங் இருக்கு, ஃபீமேல் ஒன்லி பேரண்டிங் இருக்கு, பை பேரண்டல் பேரண்டிங் இருக்கு. நாங்க என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, பை பேரண்டல் பிளானிங். 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி தரணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கணும். அவங்களுக்கு ஜெண்டர் ரோல் சொல்லி தருவோம். உங்களுக்கான ஆசைகளை, உங்களுக்கான தேவைகளை நீங்க எடுத்துக்கணுங்கிற ஒரு 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 ஸ்பேஸை கிரியேட் பண்ணி தர்றதான் எங்களோட பிளான். சார், ஐ டோன்ட் சப்போர்ட் கோ பேரண்டிங் ஃபார் மை கிட். ஏன்னா நானும் என்னுடைய பார்ட்னர் மட்டும்தான் என் குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிள். அண்ட் என்னோட வேல்யூ சிஸ்டமோ நான் கற்றுக்கிட்ட இந்த லைஃபுடைய பாடமோ மற்றவங்க கற்றுக்கிறது கிடையாது. என் குழந்தை ஒரு விஷயத்த தப்பாக பண்ணால் நான் அதுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன்ல, அது எனக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை என் குழந்தைக்கு புரிய வைக்க தான் நான் நம்பலை. ஸோ ஒருபோதும் நான் வந்து என்னுடைய பிளானில் ரொம்ப கிளியர், கோ பேரண்டிங் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்னோட சித்தி கிட்டேயோ, என்னோட சித்தப்பா கிட்டேயோ, என் பெரியப்பா கிட்டேயோ, என் தாத்தா கிட்டேயோ என் குழந்தைய நான் நம்பி விட மாட்டேன். I'll be very clear about it. I don't support co-parenting. That is the plan for my kid. இல்ல இதை வந்து உங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டாரா? Yes. Whatever I say, he will. அவர் இங்க இருக்காரா? இல்ல, அவர் இங்க இல்ல. அதனால தைரியமா சொல்றீங்க. Yeah. இருந்தாலும் நான் சொல்வேன். இப்போ அன்பிளான்டுக்கும் பிளான்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் பேரண்டிங்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஸ்டெபிலிட்டி சார். இப்போ என் பேரண்ட்ஸ்லாம் நான் வந்து ஒரு அன்பிளான்டு பேபி. என் அக்கா பிறக்கிறப்ப நான் பிறக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் நல்ல வெல்டாக தான் இருந்தோம். போக போக அந்த ஸ்டெபிலிட்டியே மாறிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து எங்களுக்கு சாப்பாடு கூட இல்லை. என் அம்மா ரேஷன் அரிசி பச்சரிசி வடிச்சு தான் எங்களுக்குலாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியான சான்ஸ் என் பேபிக்கு நான் கொடுக்க மாட்டேன். இப்போ நான் சேர்த்து வச்சு பிளான் பண்ணி நான் பேபி பிளான் பண்ணி வச்சேன்னா என் குழந்தை கடைசி வரைக்கும் ஒரே ஃபுட்டு தான் சாப்பிடணும். இப்போ பிறக்கிறப்ப நல்லா இருக்கு, ஓகே நம்ம இப்போ பெற்றுக்கலாம் ஆசையிலன்னு பெற்றுக்கிட்டோன்னா ஃப்யூச்சர்ல எப்படி ஆகும்னே தெரியாது. ஸோ இந்த குழந்தைக்கு தேவையான சேவிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த பேபி. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி முக்கியம்னு நான் நினைக்கிறேன் சார், அந்த பேரண்டிங்க்கும் இந்த பேரண்டிங்க்கும். இவங்களோட திட்டத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? என் பிள்ளைய நான் இப்படி வளர்ப்பேன் அப்படி வளர்ப்பேன் கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர இன்னும் ரியாலிட்டிக்கு வரல. ரியாலிட்டிங்கிறது என்ன? உன்னோட கமிட்மெண்ட்ஸை நீ எப்போ எடுத்துக்க போற, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீ எப்போ எடுத்துக்க போற, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. சொல்றாங்க நாங்க பண்ணுவோம், நாங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ லேர்ன் பண்ணி முடிப்பீங்க? எப்போ நீங்க அடுத்தது போவீங்க ஸ்டெப்புக்கு? நோவே. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு நானும் தான் நினைக்கிறேன். என்னால முடிஞ்சளவு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு நல்லா தான் இருக்காங்க. தே ஆர் வெரி மச் கம்ஃபர்டபிள் இன் தயர் லைஃப். உங்க போஸ்ட்பான் பண்றதே தே ஆர் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்றோம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பண்றோம், அதுக்கப்புறம் குழந்தைய பத்தி பிளான் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? இவங்களுக்கு என்ன நீங்க அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேரேஜ் ஆகி 1 மந்த்ல நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்றீங்கன்னா 15% தம்பதியினரால தான் கன்சீவ் ஆக முடியும். இதே ஒரு 6 மாசம் கழிச்சு பிளான் பண்றாங்க, இல்ல 6 மாசமா தொடர்ந்து பிளான் பண்றாங்க அப்படின்னா ஒரு 60% தம்பதியினரால கன்சீவ் ஆக முடியும். 16 மந்த்ஸ்ல தான் ஆல்மோஸ்ட் 80% தம்பதியினால பிளான் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட் இது. ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ட்ரை பண்ண ஆரம்பிச்ச ஒரு சில மாதங்களே நம்ம கன்சீவ் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப லேட்டாக பிளான் பண்ணும்போது அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதத்துடைய முடிவிலையும் பீரியட் வந்துருமா, இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிடுமா அப்படின்ற அந்த ஆங்ஸைட்டி பில்ட் ஆகி ஒரு கில்ட் அவங்களுக்குள்ள வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் அதனால இன்க்ரீஸ் ஆகுது. இதனால கார்டிசால் லெவல்ஸ்ன்ற ஹார்மோன் லெவல் அதிகமாகி அதனால கருத்தரிக்கிற தன்மை குறையிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ பிளானிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் இட்ஸ் பெட்டர். ரொம்ப லாங் டேர்மாக ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த அளவுக்கு போஸ்ட்போன்மெண்ட் இல்லாமல் ஒரு யங்கான கப்பலாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 6 மந்த்ஸ் to 8 மந்த்ஸ், அந்த 8 மந்த்ஸ்லையுமே வந்து என்ன மாதிரியான சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது ஃபாலிக் ஆசிட் எடுத்துக்கிறது, கால்சியம் எடுத்துக்கிறது, என்ன மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணணும், என்ன மாதிரியான மென்டல் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு பிளானிங்கோட அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா மேபி இட் வில் பி அ வெரி ஹெல்தி ப்ரெக்னன்சி. அண்ட் அவங்க பிளான் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபாஸ்டராகவே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப லாங்காக டிலே பண்ணும் பொழுது சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். குழந்தைகளை பிளான் பண்ணி
நாங்கள் பெற்றுக்கொள்வது சரி, அதை எதிர்ப்பவர்கள் இந்த பக்கம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும். இப்போ டாக்டர் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா இங்க யாருக்காவது மனநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இல்ல இவங்க சொன்னதுல இருக்கிற உண்மை எனக்கு புரியுதுங்க. இதை இன்னும் கொஞ்சம் நாங்க ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். கொஞ்சம் ஒரு 2 வருஷம் பிளான் பண்ணதை கொஞ்சம் காலத்தை சுருக்கிக்கலாம்னு நினைக்கிறோம். அப்படிங்கிற ஏதாவது உங்ககிட்ட ஒரு மனமாற்றம் இந்த விவாதம் வந்த கெஸ்ட் ஏற்படுத்தியிருக்காங்களா? கண்டிப்பா டாக்டர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அக்ரி பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்க அந்த இதுல இருக்கப்போ அவங்க சொல்றதை கண்டிப்பா கேட்டுக்கணும். இதுல இருக்கிற ஒரே ஒரு டேக்அவே என்னன்னா, குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது அது மட்டுமே வாழ்க்கை இல்லாம அதுவும் ப்ரியாரிட்டி தான். அந்த 22 வயசு 23 வயசுங்கிறப்போ தன்னோட கரியரை அவங்களுக்கு எது முக்கியம்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கரியர் தான் முக்கியம்னா அப்போ பிளான் பண்ணி பண்றது வந்து இந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ் சைக்காலஜிஸ்ட் உருவாக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க ஃபாஸ்டா பெத்துக்கணுங்கிறது முடிவு பண்ணிட்டீங்களா? ஃபைனலா கன்க்ளூஷன் நான் எடுத்துக்கிறேன் அதை. பயாலஜிக்கல் கிளாக்கும் கரியர் கிளாக்கும் ஒரே டைம்ல எங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த பிளானிங்ன்ற விஷயத்துல ரொம்ப நான் வந்து அம்பிஷியஸாக இருந்தேன். ஆஃப்டர் லிசனிங் யர் ஒப்பீனியன் ரொம்ப ஹைலி அலார்மிங்காக இருக்குது எனக்கு. பிகாஸ் என்னதான் நான் என்னோட அறிவை யூஸ் பண்ணால் கூட ஏஜிங் இஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ். அதை என்னால் டிலே பண்ண முடியாது. அண்ட் ஐ ரியலி வுட் லைக் டு பிரிங் சம் சேஞ்சஸ் இன் மை லைஃப் இந்த சொசைட்டி. அதுக்கான வேலைகளை நான் இதுக்குள்ளே எப்படி அகாமடேட் பண்ணிக்கிறேன்றதுல தான் என்னோட புத்திசாலித்தனம் அப்படின்றத வென் ஷீ இஸ் டாக்கிங் ஐ ரியலைஸ்ட் இட். என் குழந்தையோட ஓட்டத்துக்கு சரியா என்னால ஓட முடியல. முடியல. அவன் நிறைய விளையாடணும்னு நினைக்கிறான். அவனுக்கு விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஓட முடியல என்னால. அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டான ஏஜ்ல குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது சரியான விஷயம் தான். சார் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேபி எங்களுக்கு வந்து பிறந்துருச்சு நல்ல விதமா. அது ஒரு நல்ல ஒரு பிளெஸிங் நாங்கள் நினச்சிக்கிறோம். பட் செகண்ட் பேபிக்கு வந்து நாங்கள் ஒரு 5 இயர்ஸ் நாங்கள் தள்ளி போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலி எனக்கு 29 எனக்கு ஏஜ். ஸோ இன்னும் நான் தள்ளி போட்டேன்னா கண்டிப்பாக இவங்க சொன்ன மாதிரி ஐவிஎஃப் அந்த மாதிரி போகிறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு இப்போ ஒரு பயம் வருது. ஸோ நான் ரொம்ப வருஷம் தள்ளி போடாமல் அட்லீஸ்ட் என் குழந்தை வந்து இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, என் குழந்தை கூட விளையாடுறதுக்கு ஒரு பாப்பா இல்லாமல் எங்கேயும் போய் விளையாடிட்டு வருதுன்றாங்களே. நான் ஒன்று முடிவு பண்ணேன், அது எனக்கு சரி, அது மட்டும் நான் அந்த இடத்துல தான் நிற்பேன். என்னதான் கெஸ்ட்டு சொன்னாலும் எனக்கு ஒரு நியாயம் இருக்குது சார், அது அவங்க சொல்லிட்டு போகலான்னு இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணி இந்த கேள்வி கேட்கும்போது நியாயமாக மனசுலேருந்து ஒரு பதில் சொன்னீங்களா, அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ராய் சொல்லிட்டு முதல்ல இவங்களுக்கு. இங்கே கர்ப்பமானவங்க சில பேர் இங்கே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராருமா கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? 2 பேர் வா தமிழா வா நிகழ்ச்சி சார்பாக நாம் எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். உங்கள் பிறக்க போகிற குழந்தைக்கு வா தமிழா வா நிகழ்ச்சியிலேருந்து ஒரு நல்ல குழந்தையாக ஆரோக்கியமாக பெற்றெடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே வா தமிழா சார்பாக உங்களுக்கு பெருசாக வாழ்த்துறோம். அடுத்தது மனசுலேருந்து தன்னுடைய வழியை சொன்ன, எனக்கு 9 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லை. ஒரு தலானியை எடுத்துகிட்டு நான் வகுத்தில் கட்டிக்கிட்டு அதை ஒரு ரீல்ஸ் போட்டு என்னுடைய அழுத்தத்தையும் என்னுடைய அழுகையும் என்னுடைய சோகத்தையும் இந்த சமூகத்துக்கு சொல்லும்போது பல ஆறுதல்கள் அங்கேருந்து இங்கே வந்துச்சு. சார் உனக்கு நல்லபடியாக ஒரு குழந்தை பிறக்கும், கவலைப்படாத, தன்னம்பிக்கையோட இரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த வா தமிழா வா மூலியமாக நாம் எல்லாருமே அவங்கள வாழ்த்துவோம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தை சீக்கிரம் பெற்றெடுக்கட்டும். ட்ரைமி பப்பட் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு. ட்ரைமி பப்பட் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் குக்கர் வழங்கும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ரொம்ப அழகா இந்த விவாதம் ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு. யார் ஜெயிச்சா? பிளான் பண்ணி குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் சரியா, அதை எதிர்ப்பவர்கள் சரியா? குழந்தைங்கள பிளான் பண்ணி நம்ம பெற்றுக்கிறதுங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம பிளான் பண்ணுறதுங்கிறது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி சொல்கிறது எல்லாம் சரிதான். ஏன்னா கையில் காசு இல்லாமல் எப்படி ஒரு குழந்தைய வளர்த்த முடியும்? நியாயமான ஒரு கேள்வி. ஏன்னா குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 20 years ஆஃப் கமிட்மெண்ட். இட் இஸ் நாட் அ 1 day கமிட்மெண்ட். அப்போது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நீங்கள் 1000 தடவை யோசிக்கணும். பெற்றோர்களாகிய நீங்கள் பேரண்டிங் முதல்ல தயாராகணும். மன ரீதியாக நீங்கள் யாரோ குழந்தைய பெற்றுட்டு போவாங்க, யாரோ வளர்த்துவாங்கங்கிற மனநிலை இருக்கக்கூடாது. நீங்கள் பெற்ற குழந்தையை நீங்கள் வளர்த்துக்கிற பொறுப்பு இருக்கீங்களா, அதற்கான சூழல் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள நம்ம தயாராகணும். சரியான நேரத்தில் சரியாக நீங்கள் ஒரு இடத்துல முடிவு எடுக்கலைன்னா காலம் தாழ்த்தி எடுக்கிற முடிவு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வயோதிகம் கடந்து குழந்தையை பெற்றுக்கும் போது வளர்க்குறதுலையும் நிறைய சிரமங்கள் ஏற்படும். அதனால் குழந்தை பெற்றுக்கொள்வது உங்கள் உரிமை. ஆனால் பெற்றுக்கொள்ள முடிவெடுத்தால் அது சரியான நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி நகருங்கள். ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வார்த்தெடுப்போம், வளர்த்தெடுப்போம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.